போத்து என்று சொல்லுகின்ற ஒரு சிறுகதை. அந்த போத்து சிறுகதை தஞ்சை மக்களினுடைய தஞ்சை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வழிகளை, அவர்களுடைய வாழ்க்கையை மிக அருகிலிருந்து பார்க்கின்ற ஒன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற போத்து என்ற கவிதை. அந்த கவிதையில் ஒரு சிறுகதை. அந்த சிறுகதை என்ன அப்படின்னா, ஒரு 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 அக்கா தன்னுடைய கணவனிடம் கோபித்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு வந்துடுவா. அக்காவினுடைய கணவனுக்கு இன்னொருவருடன் தொடர்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க திருமணம் செய்கிறதுக்கு. அந்த நேரத்தில் அக்கா கோச்சிட்டு வந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு ஊசலாட்டம் தம்பியினுடைய மனதில் ஏற்படுது. அக்காவையும் திரும்ப கொண்டு போயிட்டு நம்ம விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா இன்னொரு பெண்ணோட ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடம் உறவுகளினுடைய ஒரு உன்னதத்தை எப்படி பேசி அக்காவை அவர்களிடம் ஒப்படைத்து வர வேண்டும் என்ற ஒரு ஊசலாட்டத்துடன் ஒரு பெண்ணை பற்றிய சித்திரத்தை தன்னுடைய சிறுகதையில் மிக விரிவாக பேசுகின்ற காலத்தில், அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த அக்கா கணவனை ஒரு கடை வீதியில் யாரோ கொலை செஞ்சு போட்டுடுறாங்க. அந்த செய்தியை கேட்டவுடன் தாய் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்கா, என்னுடைய ராசாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஓடக்கூடிய ஒரு அசலான ஒரு பெண்ணினுடைய ஒரு குணம் இருக்குல்ல. அந்த சிறுகதையை ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை, உணர்வெழுச்சிகளை ஒரு சிறுகதையாக விரித்து தருகின்ற ஒரு அசலான ஒரு கலைஞனாக சிவகுமார் முத்தையா இருக்கார். போத்து அப்படின்ற ஒரு சிறுகதை. அதில் நடுவில் சில பகுதிகளை பற்றி பேசுகிறார். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன் என்னுடைய பள்ளிக்கு பேருந்தில் போகிறதுக்காக. காலை 9 மணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறைய பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய ஆசிரியர்களாக நிற்கக்கூடிய ஒரு பகுதி, அல்லது வேலைக்கு நிறைய பேர் போகக்கூடிய ஒரு பகுதி. ரெகுலராக போகிற ஒரு 30-40 பேர் அந்த இடத்துல நிற்போம். என்னுடைய மாணவன், என்னிடம் படித்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்த ஒரு மாணவன் அங்கே எனக்கு வணக்கம் தெரிவித்தான். வணக்கம் டீச்சர் அப்படின்னா, வணக்கம்னா என்னப்பா பண்ணுற அப்படின்னா, அவன் கேட்டுட்டு இருந்தான். இந்த மாதிரி நான் சிவில் கான்ட்ராக்டாக இருக்கேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவனுக்கு 28-29 வயசு ஆகிருக்கும். என்கிட்ட படித்து ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், திருமணம் ஆயிடுச்சா, என்ன திருமணம் ஆயிடுச்சா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு திருமணம் ஆகலை, பொண்ணும் கிடைக்கல அப்படின்னு சொன்னான். ஏன்டா எவ்வளோ பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொல்கிறா, எனக்கு உங்களை மாதிரி தான் பொண்ணு வேணும் டீச்சர் அப்படின்னா. நீங்கள் யோசிச்சு பாருல, ஒரு 30 பேர் இருக்கிறோம். 30 பேர் இருக்கும் பொழுது அவன் நான் பேசுகிறத வச்சு அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்றது பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுது. அவன் பளிச்சுன்னு கேட்குறா, எனக்கு உங்களை மாதிரி தான் பொண்ணு வேணும் டீச்சர் அப்படின்றான். என்னடா எங்கடா என்ன சொல்கிறேனே, என்னடா நினைப்பாங்க எல்லாரும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்கும்போது, இல்லை டீச்சர் எனக்கு உங்களை மாதிரி தான் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு சொல்ல தெரியல என்னன்னா, என்ன மாதிரி ஒரு தைரியமாக, என்ன மாதிரி பேசுகின்ற, அப்படி ஒரு தைரியமான, எல்லாவற்றையும் எதிர்நோக்குகின்ற அல்லது எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குகின்ற ஒரு தைரியமான பெண் வேணும் அப்படின்றதுக்காக அவன் கேட்குறான் அப்படின்றது என்னுடைய புரிதல். அது அவனுடைய புரிதல் தான். அப்போ இந்த விஷயத்தை சிவகுமார் முத்தையா அந்த போத்து நாவலை அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாரு. அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. யாருக்கு? சிவகுமார் முத்தையா. அந்த கதையில் வரக்கூடிய தனபால் அப்படின்ற ஒரு வாலிபனுக்கு பெண் பார்க்கிறார்கள். அந்த பெண்ணோட பேர் தேன் முல்லையா. அந்த பேர் பார்த்த உடனே சரி ஓகே, இந்த பேர் ஏற்கனவே நம்ம சந்திச்சிருக்கோம். இந்த பேருடைய ஒரு பெண்ணுன்னா அந்த ஆசிரியருடைய 7ஆம் வகுப்பு கற்பித்த அந்த ஆசிரியனுடைய பேர் தேன் முல்லையா. அப்போதுலேருந்தே ஆசிரியர் மேலே அவனுக்கு ரொம்ப பாசம். இப்போ தனக்கு பெண் பார்க்கும்போது கூட அந்த பெண் ஒரு ஆசிரியனுடைய சாயலில் இருக்க மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்க்குற ஒன்றாக அந்த சிவகுமார் தனபால் என்ற கேரக்டர் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் எழுதியிருப்பார். இப்போ இந்த சிறுகதையை படிக்கின்ற பொழுது யாருமே முதல்ல நினைப்பாங்க, அது எப்படி டீச்சர் மாதிரி ஒரு பொண்ணை, அதே உருவ ஒற்றுமை இருக்கக்கூடிய அல்லது முக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒருத்தரை பார்க்குறது எப்படி இது அபத்தமாக இருக்கே அப்படின்னு தான் இந்த சிறுகதையை வாசிக்கிறவர்கள் நினைக்கக்கூடும். அது சிறுகதையினுடைய ஒரு நீரோட்டமாக உள்ள வருதே தவிர அது மைய பொருள் அல்ல. அப்போ நான் யோசித்தேன், தனபால் என்னுடைய மாணவன் என்கிட்ட கேட்ட அந்த விஷயம் இருக்குல்ல. அப்போது ஒரு ஆசிரியரிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள்
ஏதோ ஒரு பாதிப்பினால், அது அவர்களுடைய ஒரு தைரியமாக, அவர்களுடைய பழகுகின்ற விதம், அவர்கள் இந்த உலகத்தை காணுகின்ற ஒரு போக்கு, இதனுடைய காரணமாக அவர்கள் தங்களுடைய ஆசிரியையை எப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நினைப்பில் அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த என்னுடைய மாணவனுடைய அந்த உணர்வும் தனபாலினுடைய உணர்வும் அந்த அந்த சிறுகதையும் என்னுடைய நிஜ கதையும் ஒன்றாக பொருந்தி போவதைப் போல ஒரு பெண்ணினுடைய அல்லது அந்த சிறுகதையில் அந்த தனபாலினுடைய ஒரு ஆண் மனதையும் தொட்டு செல்கின்ற ஒரு அருமையான டெல்டா மாவட்ட எழுத்தாளனுடைய சிறுகதை மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய சிவகுமார் முத்தையா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.